So hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோல Moto 60 Fusion இந்த ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்மார்ட் போனோட ரிவ்யூவை நம்ம ஃபாஸ்டா பார்க்க போறோம். So first unboxing பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு first time வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. So this is the box Moto 60 Fusion. இத ஃபாஸ்டா ஓபன் பண்ணலாம். So உள்ள you can see the smartphone. ஒரு cardboard box இருக்கு. அதை ரிமூவ் பண்ணுவோம். So 68 watt fast charging adapter box குள்ள வச்சிருக்காங்க. நல்ல ஸ்மால் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் இதோட அவுட்புட் வந்து Type C and Type C to Type C charging cable இருக்குது. And இந்த பாக்ஸோட மூடிக்கு உள் பகுதியில பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இத ஓபன் பண்ணா you can see the seal stickers, quick start guide and ஒரு safety information கொடுத்திருக்காங்க. ஓகே, this is the smartphone Moto 60 Fusion. இந்த ஸ்மார்ட்போனை ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தோம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஸ்மார்ட்போன் நல்ல கைக்கு அடக்கமா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா நல்ல ட்ரெண்டியா இருக்குதுங்க. அப்படியே ஒரு ஓவல் ஷேப்ல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அண்ட் வெயிட் வெறும் 180 கிராம்ஸ் தான் கையில இருக்கிறதே தெரியல. பட் நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் தெரியுங்க. அண்ட் திக்னஸ்மே வெறும் 8.25 mm தான். நல்ல ஒரு ஸ்லிம்மான போன். பட் அப்படியே ஸ்லைட்டா சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்போன் கொஞ்சம் திக்கா இருக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா. அப்படியே கேமரா பம்பையும் சேர்த்து பார்க்கும்போது ஸ்லைட்டா திக்கா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் பேக் சைடுல வீகன் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்டே பண்ணாது, பட் அழுக்கு வந்து தாராளமா அட்ராக்ட் பண்ணும். நீங்க இப்பவே பாருங்களேன், ஸ்லைட்டா அங்கங்க பிரவுன் கலர்ல தெரியுது பாத்தீங்களா. அது எல்லாமே கையில இருக்க அழுக்கு தாங்க. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு போன் தான். இப்பவே பாத்தீங்கன்னா பெயிண்ட்லாம் கொஞ்சம் வந்திருக்கு பாத்தீங்களா. அண்ட் ஃப்ரண்ட்ல கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் இந்த என்டையர் ஸ்மார்ட் போன் IP6, 8 and 6.9 சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சோ மழையில நீங்க போகும்போது ஜாலியா போன் பேசிட்டே போகலாம். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ரியலி குட். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல டால்பி அட்மாஸ் எழுதிருக்காங்க. பாட்டம்ல you can see the SIM tray. அதுக்கு பக்கத்துல மைக், Type C சார்ஜிங் போர்ட் கம் ஆடியோ போர்ட். and அதுக்கு அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர் பீஸ் தான் இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் சைடுல வழக்கம் போல பவர் ஆன் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. and அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹோல் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் that should be a mic. ஏன்னா இங்க பாருங்களேன், கிறிஸ்டல் டாக் AI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ போன் பேசும்போது வாய்ஸ் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா மைக் கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க SIM 1. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா you can see SIM True and SD card. சோ நீங்க ரெண்டு SIM கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லனா ஒரு SIM கார்டு and ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். up to 1 TB வரைக்கும் நீங்க மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். and coming to the hardware, இந்த ஸ்மார்ட் போன்ல Mediatek Dimensity 7400 அப்படின ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் clocking frequency 2.5 GHz. இது கூட கப்பல் பண்ணி LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. and MC2 GPU கொடுத்திருக்காங்க. MC2 அப்படினா உங்களுக்கு 2 ஷேடர் யூனிட்ஸ் தான் இருக்கும். so obviously this is a casual gaming smartphone. இங்க high graphics demanding games எல்லாத்தையும் தாராளமா விளையாடலாம். பட் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு உங்களால விளையாட முடியாது. பட் நான் பர்சனலா டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மோட்டோவோட க்ளீன் UI பிளஸ் அந்த 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் ஸ்கிரீன்லாம் வச்சு விளையாடும்போது கேமிங் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. எங்கேயுமே ஒரு லாக் ஹிக்கப் எதையுமே என்னால நோட்டீஸ் பண்ண முடியல. பட் நீங்க ரொம்ப நேரம் விளையாடும்போது ஒரு மாதிரி ஒரு ரப்பரிஷ் ஃபீல் உங்களுக்கு வரும். யாரோ அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிளாக்ஷிப்புக்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ ஓவரால் திஸ் இஸ் அ கேஷுவல் கேமிங் ஸ்மார்ட் போன். அண்ட் RAM and ROM பொறுத்த வரைக்கும் 8GB பிளஸ் 256GB and 12GB and 256GB வித்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் RAM எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய 12GB கூட இன்னொரு 12GB நீங்க விர்ச்சுவலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹீட் மேனேஜ்மென்ட் பொறுத்த வரைக்கும் கேம் விளையாடும்போது ரொம்ப மைல்டான ஹீட் தான் வந்துச்சு. பட் அவுட்டோர்ல போய் 4K வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது ஸ்லைட்டா ஒரு ஹீட் வரதான் செஞ்சுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மேனேஜபிள். பட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் என்னன்னா, நீங்க போட்டோ மோட்ல ஃபில்டர்ஸ் மாத்தும் பொழுதும் சரி, அல்ட்ரா HD மோட்ல நீங்க போட்டோ எடுக்கும் பொழுதும் சரி, கேன் யூ see a slight lag, ஒரு லாக் வருது பாத்தீங்களா. அதே மாதிரி வீடியோ மோட்லயும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணும்போது ஸ்லைட்டா ஒரு டிலே வருது. இந்த இடத்துல அவ்வளவா வரல. பட் நான் அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது பயங்கரமா வந்துச்சுங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா ஆப்ல மட்டும் தான் நான் லாக் நோட்டீஸ் பண்ணேன். மத்த எந்த இடத்துலயும் நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் டயகனலா 6.67 inches 10-bit OLED பேனல் கொடுத்திருக்காங்க. and this is a quad curve display. நாலு சைடுமே இந்த மாதிரி டிஸ்ப்ளே கர்வ் பண்ணி விட்டுருப்பாங்க. கர்வ் ரொம்ப பெருசால இல்ல, சின்னமா தான் இருக்குது. பட் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஹைப்பர் ஸ்மூத் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் அண்ட் பேலன்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் உங்களால ரெஃப்ரெஷிங் ரேட் அச்சீவ் பண்ண முடியும். சோ this is not a LTPO பேனல். அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் 120 Hz தான் கிடைக்குமே தவிர 1 Hz to 120 Hz கிடைக்காது. again okay for this price point. and display brightness 4500 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டைரக்ட் சென்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்கிரீனும் கொஞ்சம் கிளாஸியா இருக்கிறனால நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். மிச்சபடி விசிபிலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் HDR10 and HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப், அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க HD கண்டென்ட்டை லைவா ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் விடு. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு ஒரு காமன் மேனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க. தொட்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பட்டு மாதிரி இருக்குது. அப்படியே சில்கி ஸ்மூத்தா இருக்குங்க. மோட்டோ வந்து அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் OLED பேனலா இருந்தா கூட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த பிளாக்ல எந்த அளவுக்கு டீப்பா தெரியுதுன்னு பாத்தீங்களா. அண்ட் டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸும் வேற லெவல்ல இருக்குதுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் போன் அப்படியே 90 டிகிரில பாருங்களேன், பெசல்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்கவே முடியாது. அவ்வளவு சின்னோண்டு பெசல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க.
நாலு சைட்ஸுமே ஒரே மாதிரி ஒரே அளவுல பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அப்படியே ப்ரொஃபஷனலா இருக்குதுங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா மோட்டோ போன்ஸ்லயும் டால்பி அட்மாஸ் டிஃபால்ட்டாவே கொடுத்திருப்பாங்க. சூப்பரான விஷயம் என்னன்னா இது ஹெட்போன்ஸ்லயும் ஒர்க் ஆகும், ஸ்பீக்கர்ஸ்லயும் ஒர்க் ஆகும். அண்ட் நிறைய ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க. யூ கேன் see ஸ்மார்ட் ஆடியோ, மியூசிக், ஃபில்ம், கேம், பாட்காஸ்ட், கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கு பக்கத்துலயும் ஒரு பென்சில் ஐகான் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பிரில்லியன்ட் ட்ரிபிள், பாஸ் பூஸ்ட், வோக்கல் பூஸ்ட், ஃபிளாட் அப்படின்ட்டு நிறைய கொடுத்திருக்காங்க. ஹெட்போன்ஸ்ல ஆடியோ லெவல் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ்ல எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே இப்ப கேளுங்க. ஆடியோ இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, செம்ம லவுடரா செம்ம கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சுங்க. பிரீத்திங் சவுண்ட், சில்லிங் சவுண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பட் பாஸ் எஃபெக்ட் அப்படியே ஜீரோ, அப்படியே ஃபிளாட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் கூட அந்த தம்பினஸ் எந்த இடத்துலயுமே வரலங்க. ஓவரால் ஆடியோ குவாலிட்டி இஸ் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் ஃபார் போத் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க A2DP, LDAC, APTX எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கேம்ஸ்லாம் விளையாடும் போது வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அண்ட் கமிங் டு தி பேட்டரி, இந்த ஸ்மார்ட் போன்ல 5500 mAh மேசிவ் பேட்டரி உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. அது கூட கப்பல் பண்ணி இந்த 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது உங்க ஸ்மார்ட் போனை வெறும் 1 மணி நேரத்துல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் கேஷுவல் யூசர் நீங்க 1 நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் கேமர் நீங்க 6ல இருந்து 7 மணி நேரம் தாராளமா கேம் விளையாடலாம். சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சாலிட். அண்ட் கமிங் டு தி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அரௌண்ட் ஒரு 11 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க which is really good. நீங்க நெட்வொர்க் பத்தி worry பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க which is future proof. அதே மாதிரி Bluetooth low energy version 5.4 கொடுத்திருக்காங்க. But there is no NFC, no FM radio, no IR blaster. Coming to the OS and UI, Android version 15 கொடுத்திருக்காங்க. This is Android version 15. And இதுக்கு டாப் ஆஃப் இட் மோட்டோவோட Hello UI கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான OSங்க. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் கிடையாது. எந்த ஒரு ஹெவி லோட், ஓவர்லோட் எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்குங்க. சோ யூஸ் பண்றதுக்கே ஒரு பிரீஸா இருக்கு பாத்தீங்களா? அண்ட் மோட்டோ AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. நீங்க பேக் சைடுல இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா மோட்டோ AI ஃபீச்சர்ஸ் ஓபன் ஆகும். சோ இங்க பாருங்க எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? சோ இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணனும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வரும். இத மோர கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாத்தீங்களா? You can see image studio, playlist studio, take notes, remember this, update me, எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. Let me choose image studio. அதல நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணலாம், ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணலாம், அவதார் கிரியேட் பண்ணலாம், and sketch கூட பண்ணலாங்க. நான் கிரியேட் கிளிக் பண்றேன். A cricket is sitting on a cricket bat அப்படினு டைப் பண்ணிட்டு நான் ஜெனரேட் பண்றேன். திங்க் பண்ணுது பாத்தீங்களா? சோ ரெண்டு இமேஜ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட்டை பார்த்தா ஏதோ கருப்பாமூச்சி மாதிரி தெரியுது. and கீழ இருக்குது பேட் மாதிரியே தெரியல. வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். cat is sitting on the wall அப்படினு சொல்லிட்டு ஜெனரேட் பண்றேன். இது சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? சோ பூனை வந்து சோத்து மேல உட்கார்ந்து இருக்குது. எக்ஸாக்ட்டா வந்திருக்குதுங்க. அதே மாதிரி போட்டோ எடிட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஏ ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணி பாப்போம். சோ கீழ இருக்க மேஜிக் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்கை, கோல்டன் அவர், ஸ்டைலைஸ்ட் அப்படினு மூணு ஆப்ஷன் காட்டுது. நான் கோல்டன் அவரை கிளிக் பண்றேன். கோல்டன் அவர்னா ஏர்லி மார்னிங் இல்லனா சாயங்காலம் டான் இருக்கு பாத்தீங்களா? சோ அப்ப இருக்க சன்லைட் தான் வந்து கோல்டன் லைட் அப்படினு சொல்லுவாங்க. சோ எக்ஸாக்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்குதுங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. பர்టిక్యులரா இந்த லாஸ்ட் இமேஜ் பாருங்களேன். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல. இப்போ ஸ்டைலைஸ்ட் கொடுத்திருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குதுங்க இந்த பிக்சர். லாஸ்ட் இமேஜ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் ஃபர்ஸ்ட் 2 இமேஜஸ் சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க கலர்ஸ் பாருங்களேன். அண்ட் நோட்ஸ் ஆப் போனீங்கன்னா there is an option called OCR. தெரியுதா? OCR அப்படினு இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. அதுல டேக் a photo இல்லனா choose a image காட்டுது பாத்தீங்களா? நான் டேக் a photo கொடுக்கிறேன். இப்போ இந்த புக்ல ஒரு போட்டோ எடுப்போம். சோ this is the photo. இத கிராப் பண்ண முடியல. பட் whatever நம்ம டிக் பண்ணுவோம். சோ இந்த மேல இருக்க போட்டோல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உண்மையான டெக்ஸ்டா கீழ பேஸ்ட் பண்ணிருக்கு தெரியுதா? சோ கிளிக் ஆன் காப்பி. இங்க பாருங்க அந்த போட்டோல இருந்த டெக்ஸ்ட் எல்லாம் உண்மையான டெக்ஸ்டா மாறிடுச்சு பாத்தீங்களா? சோ Moto 60 Fusion வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப் எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கீழ தூக்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் இந்த இடத்துல மேல தூக்கி வச்சிருந்திருக்கலாம். பட் வாட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா ஒரு டிலே இருக்குங்க. ரொம்பலாம் நோட்டீஸ் பண்ண முடியல. ஸ்லைட்டா தான் ஒரு டிலே இருக்கு. இந்த அனிமேஷன் வந்து உள்ள போறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். அவ்வளவுதான். Okay, coming to the cameras, இந்த மேல இருக்கு பாத்தீங்களா? இதுதான் primary camera. This is a 50 megapixel Sony Lytia camera. This is a full time optical image stabilized camera. And ரெண்டாவது இங்க இருக்கு பாத்தீங்களா? This is the 13 megapixel ultra wide angle camera. இந்த கேமராவும் auto focus support பண்ணும். And அது மட்டும் கிடையாது, இந்த கேமராவை தான் மேக்ரோக்கும் ஷேர் பண்றாங்க. அப்போ இது என்னடா அப்படினு கேட்டிங்கனா, this is a light sensor and this is a flash unit. ஆக்சுவலா ரெண்டு கேமராஸ் தான் கொடுத்திருக்காங்க. அது போக லைட் சென்சாரும் ஃபிளாஷும் கொடுத்து பேலன்ஸ்டா ஒரு 4 கேமரா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. And ஃப்ரண்ட்ல 32 megapixel ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன
என்னென்ன கேமரா மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் தி ஸ்லோ மோஷன் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட்ல போட்டோ மோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பேனோராமா, டில்ட் ஷிஃப்ட், நைட் விஷன், போட்டோ பூத், டூயல் கேப்சர் வீடியோ, ஸ்கேன் மோட், அல்ட்ரா ரெசல்யூஷன் மோட் அண்ட் டைம் லாப்ஸ். வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரால மேக்ஸிமம் 4K at 30 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080p at 60 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால 4K at 30 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜூம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் போட்டோ மோட்ல நீங்க 0.5x ல இருந்து ஆல் தி வே அப் டு 10x வரைக்கும் உங்களால ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். இதுல 1x மட்டும் தாங்க ஆப்டிகல் ஜூம், மிச்சம் எல்லாமே டிஜிட்டல் ஜூம். அதே மாதிரி வீடியோ மோட்ல 0.5x ல இருந்து ஆல் தி வே அப் டு 6x வரைக்கும் உங்களால ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். ஓகே, இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 12mm அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால ஷூட் பண்ணப்பட்ட போட்டோஸ். கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பட் பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பா இருக்க மாதிரி தெரியுது. பாத்தீங்களா, கிளாரிட்டியுமே கம்மியா இருக்கறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடைஞ்சிருங்க. அண்ட் பிரைமரி லாங் ரேஞ்ச் போட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்ல நல்லா விவிடா நேச்சுரலா இருந்துச்சு. பட் பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. கலர்ஸும் சரி, டைனமிக் ரேஞ்சும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். அண்ட் மேக்ரோட மேக்னிஃபிகேஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் கலர்ஸ்மே அப்படியே மியூட்டா இருக்கு. பாத்தீங்களா, HD பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா விவிடா பாப் அவுட்டா இருந்துச்சுங்க. பட் ஒரு சில போட்டோஸ் ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கோஸ்டிங் எஃபெக்ட் உங்களால அங்கங்க பார்க்க முடியும். பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த எல்லா HD பிக்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கிளாரிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். போர்ட்ரேட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்டும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருந்துச்சு. பட் எல்லா பிக்சர்ஸ்லயுமே கிளாரிட்டி கம்மியா இருக்குதுங்க. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் தாறுமாறா உடையுது. இப்ப பாப்பா ஃபேஸை பாருங்களேன், ஒரு மாதிரி அப்படியே சாஃப்டா வாட்டர் கலர் மாதிரி தெரியுதா. அண்ட் நைட் மோட்ல எடுத்த போட்டோஸ்லாம் சர்ப்ரைசிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வைட் ஆங்கிள் வழக்கம் போல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எனக்கு என்னமோ இந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்க மாதிரி தோணுது. இங்க பாருங்களேன், இந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்கா இருந்தாலும் ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கு. பாத்தீங்களா, பட் பிரைமரியில எடுத்த எல்லா போட்டோஸும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஈவன் தூரத்துல இருக்க இந்த டவர் கூட நல்லா தெரியுது. பாத்தீங்களா, அண்ட் நைட் டைம்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுதா. பாப்பா வந்து அப்படியே பிரைட்டா தெரியுது. பாத்தீங்களா, கிளாரிட்டியுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க ஜூம் பண்ணா பிக்சல்ஸ் தாறுமாறா உடையுது. பட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, கலர் சென்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க நைட் டைம். அண்ட் 4K 30 fps வைட் ஆங்கிள் வீடியோ டீசென்ட்டா இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் மியூட்டடா தெரியுது. சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் வந்து ஹண்ட் பண்ணிட்டே இருக்குதுங்க. பட் கிளாரிட்டி நல்லா இருக்கறனால ஃபுட்டேஜ் பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. அண்ட் பிரைமரியில ஷூட் பண்ணப்பட்ட 4K வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் ஷட்டர் ரோலிங் எஃபெக்ட் வந்து எவிடென்ட்டா நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. பட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் சென்ஸ்மே எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா. அண்ட் 4K ல க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட எல்லா வீடியோவும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வீடியோ எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. கலர் சென்ஸும் கிளாரிட்டியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா விவிடா இருந்துச்சுங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அப்பப்போ ஃபோக்கஸ் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்களேன், ஃபோக்கஸ் கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா, அண்ட் மேக்ரோ வீடியோவும் மேக்ரோ போட்டோ மாதிரியே கொஞ்சம் சாஃப்டா இருக்குதுங்க. மேக்னிஃபிகேஷன் நல்லா இருந்தாலும் கலர் சென்ஸ்ல ஒரு மாதிரி மியூட்டா இருக்குது. கிளாரிட்டியுமே கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் செல்ஃபிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா பாப் அவுட்டா இருந்துச்சு. பட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. ஈவன் நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணா கூட அப்படியே பிக்சலேட் ஆகி காணாமலே போயிடுது. அண்ட் 4K 30 ஃப்ரண்ட் வீடியோவும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். கலர்ஸ்லாம் அப்படியே மியூட்டா இருக்கு. பாத்தீங்களா, பட் வீடியோ ப்ராசஸிங் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அப்படியே ஸ்மூத்தா சினிமேட்டிக்கா பண்ணிருக்காங்க. மித்தபடி வீடியோ கிளாரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ். அண்ட் நைட் டைம்ல ஷூட் பண்ணப்பட்ட எல்லா செல்ஃபிஸும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ்ங்க. பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் அப்படியே கோஸ்ட் மாதிரி தெரியுதா. அண்ட் நிறைய பிக்சர்ஸ்ல என்னோட ஃபேஸ் அப்படியே ஒல்லி ஒல்லியா காட்டுது. ஓகே, ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலா கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP68 and 69 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர் ஃப்ரீ OS கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஹையர் ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. நல்ல டீசென்ட்டான ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டான நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரேம் பிளாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i தான் கொடுத்துருக்காங்க. விக்டஸ் வாங்கல. அதே மாதிரி மோட்டோக்கே உரிய அந்த OLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்ப்ளே தான். பட் கன்வென்ஷனல் AMOLED கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மி. அண்ட் டெலஃபோட்டோ கேமரா கொடுக்கல. அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்மே என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. சோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் போன் வேல்யூ ஃபார் மணி தான் நான் நினைக்கிறேன். பட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போனை மட்டும் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதே பிரைஸ் பாயிண்ட்க்கு யூ கேன் கன்சிடர் விவோ ஆர் ஓப்போ போன்ஸ். ஈவன் நீங்க இந்த இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு வேற லெவல்ல அஃபோர்டபிள் பிரைஸ் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம யாழு மொபைல்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்க நம்பரை நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.